பிஎஸ்என்எல் நிறுவனம் ஜூன் 18 அன்று தனது 5G சேவைக்கு குவாண்டம் 5G என பெயரிடப்பட்டுள்ளதாக அறிவித்தது. பிஎஸ்என்எல்லின் 5G நெட்வொர்க்கின் சக்தி, வேகம் மற்றும் எதிர்காலத்தை பிரதிபலிக்கும் என்று எக்ஸ் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. வணிக நிறுவனங்களுக்கான இணைய லீஸ் லைனாக குவாண்டம் 5G ஃபிக்ஸட் வயர்லெஸ் ஆக்சஸ் சேவையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. குவாண்டம் 5G FWA குரல் அழைப்பு இல்லாமல் அதிவேக டேட்டாவை மட்டும் வழங்கும் என்றும், வணிக நிறுவனங்களுக்கு சிம் இல்லாத வயர்லெஸ் இன்டர்நெட் வழங்கும் என்றும் பிஎஸ்என்எல் தெரிவித்துள்ளது. பிஎஸ்என்எல்லின் புதிய குவாண்டம் 5G FWA சேவை ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள் அரிதாக காணப்படும் 2 மற்றும் 3 நிலை நகரங்களை இலக்காக கொண்டுள்ளது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையில் இயங்கும் நெட்வொர்க் ஆபரேட்டரின் புதிய சேவை நெட்வொர்க் வசதி குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கும் வணிக நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அதிவேக இணையத்தை வழங்க உதவும். இருப்பினும் ஏர்டெல், ஜியோ மற்றும் வோடஃபோன் ஐடியா வழங்கும் வழக்கமான 5G சேவைகளைப் போலல்லாமல் பிஎஸ்என்எல்லின் குவாண்டம் 5G FWA சேவையில் குரல் அழைப்புகள் இல்லை. அதாவது பயனர்கள் அழைப்புகள் செய்ய முடியாது. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் மற்றும் ஜியோ ஏர் ஃபைபர் போன்ற சேவைகளை போன்றது. அவை சிம் அல்லது வயர்கள் இல்லாமல் வேகமான இணைய இணைப்பை வழங்குகின்றனர். மேலே குறிப்பிட்ட சேவைகளைப் போலவே பிஎஸ்என்எல் தனது Q5G FWA சேவைக்காக வாடிக்கையாளரின் கூரையில் கஸ்டமர் பிரிமிசஸ் எக்யூப்மெண்ட் கருவியை நிறுவும். இது 5G இணைப்பை பெற்று ஒரு ரூட்டரை பயன்படுத்தி பயனரின் வீட்டிற்கு இணையத்தை வழங்கும். பிஎஸ்என்எல்லின் இந்த புதிய Q5G FWA சேவை குறைந்தபட்சம் 100 Mbps வேகத்தை ₹999 மாத கட்டணத்தில் வழங்குகிறது. மேலும் நிறுவனம் 300 Mbps வேகத்துடன் கூடிய ₹1499 திட்டத்தையும் வழங்குகிறது. தற்போது பிஎஸ்என்எல்லின் Q5G FWA சேவை ஹைதராபாத்தில் மட்டுமே கிடைக்கிறது. எனினும் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் தனது சேவையை இந்த ஆண்டு செப்டம்பருக்குள் பெங்களூரு, புதுச்சேரி, விசாகப்பட்டினம், புனே, குவாலியர் மற்றும் சண்டிகர் போன்ற நகரங்களுக்கு விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக பிஎஸ்என்எல் நிறுவனம் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் தனது 5G நெட்வொர்க்குகளை தீவிரமாக சோதனை செய்து வருகிறது. இருப்பினும் இந்த சேவை எப்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை.